ராஜலட்சுமி எடுவர்ஸ். இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான், ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க. அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் இப்படி பல கோர்சஸ் உள்ள இருக்கு. அஃபோர்டபிள் பிரைஸ் வித் 0% இஎம்ஐ. வீக் டேஸ்லயோ இல்ல வீக்கெண்ட்லயோ உங்களுக்கு ஃபிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும். தமிழ்லையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்க. ரெஸ்யூம் பில்டிங்க பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு. நான் சொல்றேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ணை மூடிட்டு இதுல போய் சேர வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ராஜலட்சுமி எடுவர்ஸோட லிங்கை கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி முழுமையா நீங்க தெரிஞ்சு முடிச்சு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நம்ம இந்தியாவில் இப்போ எங்கே பார்த்தாலும் கீ, ஹவி, கிரித்தோ, கீ, தூப், துப், துப்பா, நெய்யி, நெய்யு, வேற ஒன்றும் இல்லை, தமிழில் நெய். இதை பற்றி தான் இந்தியாவில் பல மாநிலங்கள்லையும் எல்லாம் விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா போன மாதம் கூட திருப்பதி போயிட்டு வந்தேன்ப்பா, ஏதோ அந்த லட்டில் இருக்க நெய்யில் மாட்டுக்கொழுப்பு பன்றிக் கொழுப்பெல்லாம் கலந்து வச்சுருக்காங்களாமே, நான் சுத்த சைவம்பா, எங்களுக்கு ரொம்ப பாவம் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது அது இதுன்னு பல பேர் இப்போ பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நெய் இந்த வேலையை காட்டும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ அதுதான் மிகப்பெரிய விவாதமாக இந்தியாவில் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க நம்ம பேச போகிற மக்களே. அதுவும் அரசியல் கனல் இப்போ பெருசாக 10 எரிய வேற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம திண்டுக்கல்லில் இருக்க ஒரு கம்பெனிங்க, அந்த கம்பெனிக்குள்ளே ரைடு விட்டாங்க. இந்த ரைடை முதல்ல பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும், 2 பேர் கான்ட்ரிபியூஷனும் உள்ளே இருக்குது. மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த கம்பெனிக்குள்ளே போகிறாங்க. போகிறவங்க இந்த பால், நெய் சாம்பிள்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் சேகரிக்கிறாங்க. ஏன்னா குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த திருப்பதி லட்டில் மாட்டுக்கொழுப்பு இருக்குன்ற விஷயம் கன்ஃபார்ம் செய்யப்படுது. அந்த மாட்டுக்கொழுப்பு கலக்கப்பட்டிருந்தது நெய்யில். அந்த நெய்யை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா அப்படின்னு விசாரிக்கும் போது தான் திண்டுக்கல்ல இருக்க அந்த கம்பெனி பேர் வெளியே வரவே ரைடு அங்கே போயிருக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரிய குழுவும் ரைடு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கம்பெனியில். நான் ப்ரோ கம்பெனினா பேர் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முந்தைய வீடியோவில் ஹிண்ட் கொடுத்துருந்தேன் இசை புயல் சார்ந்து. அந்த ஹிண்ட்டை பல பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனி பேர் ஏஆர் டைரி ஃபுட்டுங்க. ஆக்சுவலாக 1995 இருந்து இவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். இந்த கம்பெனியை 3 பேர் மேனேஜ் பண்ணுறாங்க ஆஸ் எ டைரக்டர்ஸாக. அதில் ஒருத்தர் ராஜசேகரன், இன்னொருத்தவங்க சூர்யா பிரபா, 3வதா ஸ்ரீனிவாசன். திருப்பதி சீனிவாசன் இருக்கார்ல, அந்த கோயிலில் ஏற்பட்ட பஞ்சாயத்தில் இந்த சீனிவாசன் டைரக்டர் பேரும் உள்ளே வந்திருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கம்பெனி சைட்லேருந்து வெளியாகிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் இந்த 2 மாதங்களில் நாங்கள் இந்த திருப்பதிக்கு வழக்கம் போல் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருந்தோம். அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அந்த டைமில் பால் மட்டும் தாங்க வழங்கணும், மற்றபடி பெருசாக டிஸ்ட்ரிபியூட் இந்த சைட்லேருந்து பண்ணப்படலன்ற மாதிரி ஒரு தகவல் மட்டும் இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு மக்களே. இது தகவலாக மட்டும்தான் இருக்குது, இன்னும் இது கன்ஃபார்ம் செய்யப்படலை. அந்த டைரக்டர்ஸில் ஒருத்தரான ராஜசேகருக்கு அப்படி இல்லை, அவங்க தரப்புல இருந்து நிறைய விஷயங்கள் இப்போ விளக்கமாக வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கு. எம்டின்னு இருக்கப்ப ரெஸ்பான்சிபிள் அவங்க தானே. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்த நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக சொல்கிறாங்களே, அதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் கொடுத்து அதை கலந்துருந்தால் சொல்ல அதில் வாய்ப்பே கிடையாது. பசுவோட பால் இருக்குல்ல, இதை மட்டும் தான் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பேட்சும், அதாவது நாங்கள் ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணி முடித்த பிற்பாடு அந்த ஒவ்வொரு பேட்சையும் டெஸ்ட்டுக்கு உட்படுத்துவோம். லேப் ரிப்போர்ட் எங்கள் கையில் இருக்குது. ப்ராப்பர் டெஸ்டிங்க்கு பிற்பாடு தான் நாங்கள் வெளியில் நெய்யை அனுப்புவோங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் அவசரப்பட்டு நெய்யை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே மாட்டோன்னு அவங்க தெளிவாக ஒரு பக்கம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரைடு மட்டும் பெருசாக அங்கே கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தில் ஒரு அதிகாரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க, அது நம்ம எல்லோரும் யோசிக்க வைக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. என்னென்னா, குஜராத் லேபுன்னு எல்லாம் மூச்சுக்கு 300 முறை சொல்கிறோம். அந்த லேப் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ தூரம் பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு, தேசிய அளவு வரைக்கும் போயிருக்கு. அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ண அந்த லேப் நேம் என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதைத்தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் ஒரு பேர் வெளியிடாத அதிகாரியும் இப்போ சொல்லியிருக்காப்புல. அந்த லேபோட நேம் வெளியே வந்த பிற்பாடு அதை பற்றி ஃபுல்லாக விசாரணை பண்ணணும். அப்படி இல்லையா, உண்மையிலே அப்படி ஒரு லேப் இருக்கான்னு விசாரணை பண்ணுங்கள் அப்படின்ற வரைக்கும் அந்த அஃபிஷியல் தரப்பில் இப்போ ஒரு ஐடியாவே கொடுக்கப்பட்டிருக்கு. எது சார்ந்த விசாரணை இப்படி போயிருக்கு பார்த்தீங்களா. இதில் இன்னொரு விஷயம், அமுல் மாதிரி பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த கம்பெனிஸ் கூட பால் சப்ளை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கர்நாடக சைடில் ரொம்ப ஃபேமஸான நந்தினி பிராண்டு, யாருக்கும் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை கர்நாடக மக்களுக்கு. அந்த பிராண்ட் தரப்புலேருந்து கூட சப்ளை போயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொரு தகவல் கூடவே வெளியானது, இல்லைங்க இவங்க அந்த சப்ளைலாம் அப்போவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ரீசெண்ட் டைம் எதுவும் பண்ணல அப்படின்னாங்க. ஆனால் இது சார்ந்த ப்ரோப் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது, மைண்டில் வச்சுக்கங்க. இது மாதிரி பெரிய நிறுவனங்கள் கூட மறுக்கிறாங்க. பால் மட்டும் தாங்க கொடுத்துருப்போம், ஆனால் கலப்புன்னு சொல்கிறதெல்லாம் இந்த அடல்ட்ரேஷன்லாம் சுத்தமாக எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு மறுத்துருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு பக்கம் மறுக்கலாம், விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் பெருசாக போயிடுச்சு.
பிரகாஷ் ஜோஷி இருக்கார்ல, நம்ம மத்திய உணவுத்துறை அமைச்சர், இவர் இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தை பற்றி ஃபுல்லாக விசாரிக்கணும்னு அவர் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான ஜேபி நட்டா, சிஎம் இருக்கார்ல, ஆந்திராவோட சிஎம், இவர் இதை பற்றி விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காருங்க. ஆக்சுவலாக அந்த விவகாரம் பேக் ஃபயர் ஆகிற மாதிரி இருக்குது. தெலுங்கு தேசம் கட்சி இருக்குல்ல, ஏன்னா அந்த குற்றச்சாட்டை முன் வச்சு வெளியே கொண்டு வந்தது அவங்க தான், சந்திரபாபு நாயுடு அவர்கள், அந்த ஸ்டேட்டோட சிஎம். அவருக்கும் பாஜகவுக்கும் இடையில லேசாக உரசலை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த மாட்டுக் கொழுப்பு லட்டு விவகாரம் அமைஞ்சிருக்கு. சிஎம் சந்திரபாபு அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த ஆட்சியில் தான் இந்த தப்பு நடந்திருக்கு. அந்த மாட்டுக் கொழுப்பு கலந்த நெய்யை திருப்பதி லட்டில், புனிதமான அந்த லட்டில் கலந்த நிகழ்வு கடந்த ஆட்சியில் நடந்திருக்கு. தேவஸ்தானம் இதை பற்றி விரிவான அறிக்கை கொடுத்தே தீரணும். இந்த கோயிலோட மாண்பு இருக்குல்ல, இதை நம்ம பாதுகாத்தே ஆகணும். நம்மளோட அடையாளம் இது. பக்தர்களோட உணர்வுகளை காயப்படுத்தவே கூடாது. இது மிகப்பெரிய பாவன்ற மாதிரி தான் அவர் பேசியிருக்காருங்க. இவர் டைம் ரொம்பலாம் கொடுக்கல, ஈவினிங்குள்ளே ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னாரு. ரிப்போர்ட்டாக வந்துச்சு, தேவஸ்தானம் கொடுத்துருந்தாங்க. அவங்க லிட்டரலாக ஒரு விஷயத்தை அதில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜெகன்மோகன் இருக்கார்ல, ஆந்திராவோட முன்னாள் சிஎம், இவர் என்னென்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். சந்திரபாபு சொல்கிற எல்லாமே கட்டுக்கதைங்க, இதை மக்கள் நம்பாதீங்க. அவரோட அரசியலுக்காக கடவுளையும் உள்ளே பிடிச்சி இழுத்து போட்டுருவார். அதைத்தான் இப்போ பண்ணுறாரு. அப்பேற்பட்ட சர்வ வல்லமை படைச்சவர் தான் சந்திரபாபு. இப்படியெல்லாம் பொய் பேசுறது தர்மம் ஆகுமாங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு புலம்பியே பேசியிருக்காரு. ஆந்திராவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு. இதை தசை திருப்பறதுக்காக தான் இந்த லட்டு நாடகத்தை அவர் இப்போ அரங்கேற்றிக்கிட்டு இருக்காரு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சின்னு இருக்காங்களே, இவங்க மேலே மிகப்பெரிய பொய் வழக்குகளெல்லாம் சந்திரபாபு அரசு போட்டுக்கிட்டே இருக்கிறதா அந்த கட்சியோட லீடர் தான் இவரே ஓப்பன் பண்ணி சொல்கிறாரு. சரி ப்ரோ, இந்த ரிப்போர்ட் மேட்ருன்னு கேட்டிங்கன்னா வரேன், இப்போ அதுக்கு தான் வரேன். ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல, இவர் பேர் ஷியாமலா ராவ். இவர் தான் திருப்பதி தேவஸ்தானம் இருக்குது பாருங்க, அதோட செயல் அலுவலர். இவரை தாண்டி தான் எந்த ஒரு எக்ஸிக்யூஷனாக இருந்தாலும் திருப்பதியில் நடக்குமே. அப்பேற்பட்ட இவரே ஒத்துக்கிட்டு இருக்கார் மக்களே. ஆமாங்க, நெய்யில் மாட்டு கொழுப்பு கலந்தது உண்மைதானு ஒத்துக்கிட்டு இருக்காரு, ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ முதல்ல ஸ்பெக்குலேஷன், டவுட் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்கே வந்து நின்றுருக்கு பார்த்தீங்களா, அவங்க கன்ஃபார்மாக இதை அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் சார்ந்து திருமால் பக்தர்கள் இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட கேட்டால் அவ்வளோ எமௌண்ட் ஆகிறாங்க ஒவ்வொருத்தரும். ஏங்க நாங்கள் பெருமாள் தாங்க உருகுவோம், ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயங்கள் நடந்தது தெரிஞ்சதும் அதுவும் அவங்க கன்ஃபார்மாக சொல்கிறாங்கன்றக்கப்ப எங்கள் மனசே உடஞ்சி போயிடுச்சு அப்படின்றாங்க. என்னென்ன சொல்கிறாங்கன்னா அந்த பக்தர்கள்லாம், நாம் அசைவம் சாப்பிட்றவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திருப்பதி லட்டை நாம் அப்படி பார்க்கல. அதில் எந்த கலப்பும் இல்லாமல் இருந்திருக்கணும், ஆனால் கலந்துருக்காங்க. நாட்டுக்கே அழிவு காலம் வந்துருச்சுன்னு அவங்க ஒரு பக்கம் இந்த அபசகுணம், அழிவுகாலன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்களே எமோஷனலாக, அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபுறம் ராகுல் காந்தி எப்படி போயிருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு லட்டு எது வரைக்கும் ரியாக்ஷனை பெற்று தந்திருக்கு பாருங்க. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, இந்த லட்டு பிரச்சனை எனக்கு ரொம்ப பெரிய கவலையை கொடுக்குது, பெருமாள் பக்தர்களை காயப்படுத்துதுன்னு முற்போக்கு பேசும் தரப்பில் இருந்தாலும் இந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. மக்கள் இங்கே காயப்படுறாங்க. அதிகாரிகள்லாம் இந்த மத தலங்கள் இருக்குல்ல, அதோட புனிதத்தை பாதுகாக்கணும், அதுக்காக நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கார் ராகுல் காந்தி. இன்னொரு பக்கம் பிரகாஷ் ராஜ் அவர்கள் வாலண்டியராக என்ட்ரி கொடுத்துருக்காருங்க. ஏன்னா கோயில் பிரசாதம் அப்படின்னு வந்துட்டாலே பாஜக உள்ளே வம்பிழுத்து விட்டுருவாங்களே, அதுக்கு சில பேர் அறிகுறியாகவே அமைஞ்சிருவாங்களே. அப்படி அமைஞ்ச அறிகுறி தான் பவன் கல்யாண் அவர்கள், ஆந்திராவோட துணை முதலமைச்சர். இவருக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, இங்கே இதெல்லாம் ரொம்ப ஒர்ஸ்ட்டு, மாட்டுக் கொழுப்பு லட்டில் சேர்க்கறதுலாம் ரொம்ப ஒர்ஸ்ட்டு, சனாதன தர்ம ரக்ஷணா வாரியம் அமைப்பதற்கான ஒரு நேரம் வந்ததா தேசிய அளவில் இந்த பிரச்சனையை மாற்றினாப்புல. அந்த கருத்துக்கு பதிலடியாக தான் பிரகாஷ் ராஜ் அவர்கள் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறா அப்படி, பவன் கல்யாண் நீங்கள் தான் அங்கே துணை முதலமைச்சராக இருக்கீங்க, என் அன்புக்குரிய பவன் கல்யாணே நீங்கள் தான் டெபுட்டி சிஎம், அங்கே தயவு செஞ்சு இதை பற்றி விசாரிங்க, ஆக்ஷன் எடுங்க. அதை விட்டுட்டு எதுக்காக இதை ஊதி பெருசாகிறீங்க, தேசிய பிரச்சனையை மாற்றி விட்டுறீங்க, நாட்டில் ஏற்கனவே போதுமான பதற்ற சூழல் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவுக்கு கீழே பிராக்கெட் நிரந்தரமாக போட்டிருக்காரு, மத்திய அரசில் உள்ள உங்கள் நண்பர்களால்னு போட்டிருக்காரு. நாட்டில் உள்ள பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணமே சென்ட்ரல் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்க அவங்க தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ நீங்கள் இங்கே மட்டும் பிரச்சனைகளை பாருங்களேன் அப்படின்னு இருக்காரு. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை, இன்னொரு கோயிலை கை காட்டுன்ற மாதிரி தான் விஷயம் இப்போ வேறு மாதிரி மாறி இருக்குது. அது ஒரு பெருங்கூட்டம் இருக்குது, எப்படா பிரச்சனையை கிரியேட் பண்ணி விடலாம், கலவரத்தை தூண்டி விடலான்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் பார்த்த வேலை மாதிரி தான் இப்போ சில பேர் பார்த்து வச்சுருக்காங்க. என்ன கலைப்பு விட்டாங்க தமிழகத்தில், நம்ம பழனி கோயில் இருக்குல்ல, முருகர் கோயில், அந்த பழனி கோயிலில் கொடுக்கப்படுற பஞ்சாமிர்தத்தில் மாட்டுக் கொழுப்பு கலந்துருக்கு. ஏன்னா இந்த திருப்பதி கேஸில் மாட்டின கம்பெனிஸ் இருக்குல்ல, அவங்க தான்ப்பா பழனி கோயிலுக்கும் நெய்யெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வதந்தியை கலப்பி விட்டாங்க. லிட்ரலி வதந்தி மக்களே. ஆனால் இதை பல பேரை நம்பிட்டாங்க இந்த தகவல் வெளியானதும்.
அப்படியாப்பா அந்த கம்பெனி தானேப்பா, அப்போ பாசிபிலிட்டி இருக்கே, முருகர் கோயிலே இது போல தான் பண்ணுறாங்களான்னு பல பேர் அதிர்ச்சியாக ஆரம்பித்தாங்க. பக்தர்கள் ஒரு பக்கம் பெரும் அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் உள்ளூர் வியாபாரிகள். ஏன்னா பஞ்சாமிர்தன்றதை நாம் இதே பயணிக்கு போயிட்டு தான் கிடைக்கும் சாதாரணமாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை நம்பி எவ்வளோ வியாபாரிகள் வாழ்வாதாரம் இருக்குது தெரியுமா? அவங்களும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா அங்கே பிஸ்னஸ் ஃபுல்லாக படுத்துருச்சுன்னா யாருங்க பொறுப்பு? ஒரு வதந்தி எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் கொண்டு போகும் ஒரு பிரச்சனை பீக்குக்கு. அது மாதிரி தான் இதையும் பார்க்கணும். சரி ப்ரோ, இது உண்மையா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1% கூட உண்மை கிடையாது மக்களே. தெளிவாக சொல்கிறேன். உண்மை இந்த ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா 3 சீலிடப்பட்ட பாட்டில்ஸில் தான் பஞ்சாமிர்தத்தை பழனியில் வழங்குவாங்க. சைஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று இவ்வளோன்னு இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று அதை விட பெருசாக இருக்கும். சபரிமலையில் அரவண பாயசம் கொடுப்பாங்களே அந்த சைஸில் இருக்கிறது தான் பெரிய பாட்டில் மாதிரி இங்கே கருதப்படும். 7 வகையான மூலப்பொருட்களை இந்த பழனி பஞ்சாமிர்தத்தில் சேர்ப்பாங்க. அதில் மிக முக்கியமானதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை நம்ம ஈரோட்டிலேருந்து பழனிக்கு வரும். அப்புறம் கற்பூரவள்ளி வாழைப்பழம் இருக்குல்ல, இதை கரூர்லேருந்து கொண்டு வருவாங்க. பேரிச்சம்பழம், தேன் இதெல்லாம் தனியார் நிறுவனங்கள் இருக்குல்ல அவங்க வழங்குவாங்க. அப்புறம் ஏலக்காய் தேனியிலேருந்து வருவாங்க. அப்புறம் நெய் இருக்குல்ல, முக்கியமான நெய், பஞ்சாயத்துக்கு உட்பட்ட நெய், இதை நம்ம கவர்மெண்ட்டோட ஆவின் கம்பெனி இருக்குது பாருங்கள், அவங்களே கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு பழனி பஞ்சாமிர்தமாக கையில் கிடைக்குது. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இதில் பெரும்பாலான பொருட்களை விவசாயிகள் கிட்டே இருந்து கவர்மெண்ட்டு நேரடியாக கொள்முதல் பண்ணுறாங்க. சரி ரைட்டு ப்ரோ, இதெல்லாம் ரைட்டு. ஆனால் வேறு எதனா ப்ரைவேட் கம்பெனிஸு இந்த நெய்யை கொடுக்கறதுக்காக முன் வந்தாங்கன்னா, ஏன்னா கண்டிப்பாக தேவை ஒரு சில நேரத்தில் அதிகமாக இருக்கும்ல, பக்தர்கள் வரது அதிகமாச்சா டிமாண்ட் கிரியேட் ஆகல, அப்போ தொடர்ந்து கொடுத்துட்ருக்கவங்களால கொடுக்க முடியாத சூழல் ஏற்படலை. அப்போ கவர்மெண்ட் ப்ரைவேட் கிட்ட தானே போகணும். அப்போ அந்த கம்பெனிக்கிட்ட போயிருந்தாங்கன்னா திருப்பதியில் மாட்டின கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்கறத விட அமைச்சர் சேகர் பாபு அவர்களே கொடுத்துருக்காங்க. அதை இங்கே தெளிவாக சொல்கிறேன். விஷம பிரச்சாரம் செய்கிறவங்க மேலே புகார் கொடுத்துருக்காங்க தான் சொல்லி ஆரம்பிக்கிறார் ப்ரெஸ் மீட்டில். ஏன்னா திருப்பதியில் நடந்த விஷயம் பழனி வரைக்கும் உள்ளே கொண்டு வந்து போட்டிருக்காங்களே அவங்க சார்ந்து சொல்கிறாரு. ஆவின் நெய் இருக்குல்ல, இதில் மட்டும்தான் பழனி பஞ்சாமிர்தம் செய்யப்படுது. டிமாண்ட் அதிகமாகிறப்ப மட்டும் தனியார்கிட்ட நம்ம வாங்குகிறோம். அதில் கூட என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, அந்த தனியார் நிறுவனங்கள்லாம் இப்போ திருப்பதி கேஸில் மாட்டின கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனிஸில் ஒன்று கூட கிடையாது. இது முழுக்க முழுக்க வேற பரிசோதனைகள்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு தான் பக்தர்களுக்கே அந்த பஞ்சாமிர்தங்கள் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இறை அன்பர்களுக்கு எதிரான ஆட்சியாக இந்த ஆட்சியை ப்ரொஜெக்ட் பண்ணுற முயற்சியில் பல பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறதா இந்த விவகாரம் அரசியலாக மாறி இருக்கு. எல்லா விவகாரம் இந்தியாவில் அரசியலாக மாறும், இதுவும் விதிவிலக்கு இல்லாமல் மாறி இருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் முதன்மையான விஷயம், பசு பாதுகாவலர்கள் மாடுகளை பாதுகாக்கிறோன்னு பல பேர் இருப்பாங்களே, அதுவும் பீஃபை கொண்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு சாவச்சதெல்லாம் இங்கே இந்தியாவில் நடந்திருக்கு. அது போல் நபர்கள் இப்போ எங்கே போனாங்க எனக்கு புரியல. ஏன்னா பசுவை சாகடிக்கிறாங்க, மாடுகளை கொள்றாங்கன்னு சொல்லிட்டு துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வருவாங்க போர்க்கொடி தூக்கிக்கிட்டு. நல்ல விஷயம் தான், உயிர்களை வதைக்கிறதை எதிர்க்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் அது எல்லாத்தையும் பார்க்கணும் தானே. இப்போ மாட்டு கொழுப்பு நெய்யில் கலக்கப்படுது அப்படின்னா ஒரு மாடு செத்து அதுக்கப்புறம் இந்த கொழுப்பை எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ எத்தனை மாடுகள் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கும்? அது சார்ந்து போவாங்களா? ஏன்னா சம்மந்தப்பட்டது திருப்பதி கோயிலாச்சு, அவ்வளோ சீக்கிரம் வாய் திறப்பாங்களா? சரி விடுங்க. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், நம்பிக்கையை காயப்படுத்தியிருக்காங்களே இந்த திருப்பதி லட்டு மீதான நம்பிக்கையை. ஏன்னா கடவுளோட நேரடி பிரசாதமாக பக்தர்கள் அதை பார்ப்பாங்க. அந்த நம்பிக்கையை காயப்படுத்தினது லாப நோக்கத்துக்காக மட்டும்தான் பண்ணப்பட்டிருக்கோம். நம்ம அடித்து சொல்லலாம். ஒன்று தெரியாமல் நடந்திருக்கணும், ஆனால் இந்த விஷயம்லாம் தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பெல்லாம் அடித்து சொல்லலாம். இதில் வேறு ஏதோ லாப நோக்கம் இருக்குன்னு கூட லிட்டரலாக தெரியுதுங்க. அது யார் பண்ணியிருப்பாங்கன்னு தான் கண்டுபிடிக்கணும். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த குஜராத் லேப் ரிப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்களே, இதுதான் பெரிய ட்விஸ்ட்டு. ஏன்னா மற்ற மாநிலத்தில் இருந்து இந்த ரிப்போர்ட் வெளியாக இருந்தால் இவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறி இருக்குமான்னு தெரியல. குஜராத் பிரதமரோட ஆரிஜினே அங்கே தான். அப்பேற்பட்ட இடம் சார்ந்து ரிப்போர்ட் வெளியாச்சுன்னு சொல்ல போய் தான் விஷயம் ரொம்ப புதாகரமாக மாறிடுச்சு. நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இனிமேல் வதந்திகள் இன்னும் அதிகமாகுங்க. ஏன்னா திருப்பதின்னு ஒரு கோயில் சார்ந்து இந்த ரிப்போர்ட் உண்மைன்னு கிட்டத்தட்ட தேவஸ்தானம் ஒத்துக்கிட்டு இருக்கா. இதோட நீட்சியாக பழனியை கை காமிச்சு வதந்தியை படுபாவிங்க பரப்பி விட்டாங்களா, இதே மாதிரி நிறைய வதந்திகள் வரும். தயவு செஞ்சு கன்ஃபர்மேஷன் கிடைக்காத செய்திகளை நம்பாதீங்க. ஆய்வின் அடிப்படையில் வர செய்திகளை மட்டும் உங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு அதை மற்றவங்க ஷேர் பண்ணுற முடிவை நீங்கள் எடுங்க. மற்றபடி வதந்திகள் அதிகமாக வரும், உஷார் மக்களே. அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், மக்களை ஈஸியாக ஏமாற்றணும் அப்படின்னா பக்தின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. பல அரசியல் கட்சி இந்த வேலையை பார்த்துருக்கு. ஸோ உஷாராக இருங்க. இதுக்கப்புறம் இதை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.